தேசிய கீதம் பாடுவோம். ஜனகண மன அதிநாயக ஜெயகி பாரத பாய்க விதாதா. இப்பொழுது நாம் இந்த ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற புத்தக வெளியீட்டு விழாவினை இப்பொழுது நாம் செய்ய இருக்கிறோம். அது மனுஜோதி ஆசிரமத்தின் கட்டளையின்படி மனுஜோதி ஆசிரமத்திலிருந்து இறைவன் ஒருவர் தான் என்று நாம் திருமூலர் சொல்லியிருக்கிறார், வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாம் இந்த மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக இந்த ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற புத்தக வெளியீட்டு விழாவை நாம் இப்பொழுது வெளியிடப் போகிறோம். அதற்காக வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லா வேதங்களும் மதம் மாற வேண்டியதில்லை, மனம்தான் மாற வேண்டும் என்று சொல்கிறது. திருமூலரும் கூட அந்த ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கை சொல்லியிருக்கிறார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ லஹரிகிருஷ்ணாய நமக. இங்கே இந்த ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற புத்தக வெளியீட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ லஹரிகிருஷ்ணாய நமக. இந்த ஆன்மீக பார்வையில் திருக்குறள் எனும் நூலை எங்கள் மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் இணைந்து அன்புடனும் ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனையுடனும் வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறோம். இன்று வெளியீடு செய்யப்பட உள்ள ஆன்மீக பார்வையில் திருக்குறள் எனும் நூலின் வெளியீட்டு விழாவில் தமிழின் மிகச்சிறந்த ஆன்மீக பண்பாட்டு இலக்கிய சமூக மற்றும் கல்வித்துறையைச் சேர்ந்த பெருமைமிக்க விருந்தினர்களை மேடையேற்றி இவ்விழாவை துவக்க உள்ளோம். முதலாவதாக இந்த விழாவை தலைமை தாங்குபவர் எழுத்தாளர், பத்திரிகையாளர், மேலும் தமிழ்நாட்டின் ஒரே புல்புல் இசைக்கலைஞர், கலை நன்மணி திரு KG ஜவஹர் அவர்கள் சென்னையிலிருந்து நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து இந்நூலை வெளியிட்டு சிறப்புரை வழங்க உள்ள திருக்குறள் திருத்தூதர், திருக்குறள் பேராசிரியர், உலக திருக்குறள் மையத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் முனைவர் திரு மா சக்கரவர்த்தி அவர்கள் சென்னையிலிருந்து நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ லஹரிகிருஷ்ணாய நமக. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இது வள்ளுவரின் கூற்று. இந்தியா பல்வேறுபட்ட மதங்கள், மொழிகள், இனங்கள், பண்பாடுகள் அனைத்தும் இணைந்து வாழும் புனித நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடருக்கே உலக அளவில் எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற நம்முடைய தேசம்தான்
இந்தியா. பண்டைய காலம் தொட்டே எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு அழிவு நேர்ந்ததோ, அதர்மத்திற்கு எழுச்சி ஏற்பட்டதோ, அப்பொழுது அந்த தர்மத்தை நிலைநாட்டவே அவதாரங்கள் தோன்றின. வாழ்க்கையில் இப்பூலோக ஆசைகளை விட சமநிலை வாழ்க்கையே உண்மையான ஆனந்தத்தை தரும் என்று புத்தர் போதித்தார். உலக மக்களுக்கு இஸ்லாம் மதம் சகோதரத்துவத்தையும் கிறித்துவ மதம் அன்பையும் வேரூன்றச் செய்தன. இதே மண்ணில் மகாத்மா காந்தி அகிம்சை என்ற உயர்ந்த வழியால் சுதந்திரத்தை உலகுக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டினார். எத்தனை மதங்கள் எத்தனை மொழிகள் இருந்தாலும் நம்முடைய அடிப்படை நம்பிக்கை ஒன்றுதான். இன்றைக்கு இந்தியாவில் விஞ்ஞான வளர்ச்சி மிகுந்து காணப்படுகிறது. தெய்வ நம்பிக்கை, தெய்வ பயம் மக்கள் மத்தியில் மிகவும் குறைந்து காணப்படுகின்றது. மேலும் மத கலவரங்கள், சாதி பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக வன்முறை பெருகி காணப்படுகின்றது. இத்தகைய சூழ்நிலையில் மக்களுக்கு நல்வழி காட்ட ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆறு பாயும் பாபநாசம் பகுதியில் முக்கூடலுக்கு அருகில் மனுஜோதி ஆசிரமத்தை நிறுவினார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உயரிய கருத்தினை மையமாக கொண்டு அகில உலகெங்கிலும் உள்ள மக்களை வேதங்களில் உள்ள பேதங்களை களைந்து உண்மையான பொதுவான ஒத்த கருத்துக்களை போதித்து மனதளவில் ஒற்றுமை ஏற்படுத்துவதே இந்த ஆசிரமத்தின் சிறந்த நோக்கமாகும். அதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது இந்த நிகழ்ச்சி. அடுத்ததாக நம் மத்தியிலே திருக்குறளை மனப்பாடம் செய்து சொல்லி தமிழக அரசிடமிருந்து விருதுகள் பெற்ற 2 சிறுமிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் திருக்குறள் சக்கரவர்த்தி அவர்கள் கௌரவிப்பார். அரசு விருது பெற்ற கீர்த்தி அவர்களுக்கு அரசு திருவள்ளூர் விருது பெற்ற நித்யானந்த பாரதி அவர்கள் நினைவு பரிசு வழங்கும்படி அருள் கொண்டு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக எழுத்தாளர், பத்திரிகையாளர், மேலும் தமிழ்நாட்டின் ஒரே புல்புல் இசைக்கலைஞர், கலையின் நன்மணி திரு KG ஜவஹர் ஐயா அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள். ஸ்ரீமத் நாராயணர் ஸ்ரீலகரி கிருஷ்ணாவின் மகிமையில் சன்னதியில் நடைபெறும் இந்த அற்புதமான விழாவில் முதலில் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, திரு முனைவர் சக்கரவர்த்தி அவர்களே, வரவிருக்கிற ராமசாமி அவர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ பேர் கூடியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய ஊர் திருநெல்வேலி. 1970 நாங்கள் காலேஜில் ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தோம். அந்த ஆர்கெஸ்ட்ராவை எங்கள் ஊரில் நடத்தணும்னு ஆசைப்பட்ட பொழுது முக்கோடலில் இருந்த இந்த மனுஜோதி ஆசிரம நிர்வாகிகள் நாங்களும் உங்கள் இசை நிகழ்ச்சியை கலந்துக்கிறோம் அப்படின்னாங்க. 1975 இருக்கலாம்னு நினைக்கிறேன். முக்கூடலில் இருந்ததா எனக்கு தெரியல. நாங்கள் அப்போது BA படிச்சுட்டு இருந்தேன். சரி, எங்களுக்கும் காலேஜ் படிக்கிற ஒரு பெரிய குரூப் வருது, ப்ளே பண்ண வருது, இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அவர்கள் இந்த மனுஜோதி ஆசிரமம் நடத்தி கொண்டிருந்தார்கள். வெளிநாட்டுக்காரர்கள் கூட அதில் இருந்தாங்க, ஃபாரினர்ஸ் கூட இருந்தாங்க. எல்லாம் கிட்டார்லாம் ப்ளே பண்ணாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மனுஜ ஆசிரமத்தில் ஒரு விழாவில் இன்று நான் கலந்து கொள்கிறேன். எல்லாம் இது இறை செயல். அதுக்கு பிறகு நான் நினைக்கவே இல்லை, மறந்துட்டேன். வேலை அது பத்திரிகைன்னு போயிடுச்சு. திடீர்னு பார்க்குறேன், இந்த இது வந்திருக்கு, இன்விடேஷன் பார்க்குறேன். ஸோ எல்லாம் இறை செயல், எல்லாம் முன்னே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அல்லவா? ஸோ அதுதான் நின்றுகிறேன். இறைவனுக்கு நன்றி. இப்போ திருக்குறள் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை யாராவது குழந்தைகளுக்கு கொண்டு போனாங்களா என்ற கேள்வி நேற்று இரவு வரைக்கும் எனக்கு இருந்தது. அந்த புக்கில் தான் போட்டிருக்கு, குழந்தைகளும் படித்து அதை உணர வேண்டும் என்பதற்காக ஒரு புக்கை, ஒரு நூலை எழுதி அதை வெளியீட்டு விழாவும் காணப்போகும் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு நான் வந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது நான் போய் பெருமைக்காக சொல்லலை. இந்த மாதிரி நிகழ்ச்சி ரொம்ப அபூர்வம். இன்னொன்று, ஒரு குறளை எப்படி சொல்ல வேண்டும், எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண வேண்டும் என்பதை நான் படித்து பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான எளிமையான, அதுவும் முக்கியமான சாப்டர்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த புக்கில். கடவுள் வாழ்த்து, நீர் மேலாண்மை விளக்குறது, பிறகு நீத்தார் பெருமை போன்ற முக்கியமான இதை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு இந்த புக்கில். ரொம்ப அற்புதமான படைப்பு. அர்ஜுனா வெளியீட்டின் மிக அற்புதமான வெளியீடு.
அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, ஸ்ரீமத் நாராயணர் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணனுடைய மகிமையில் இந்த சன்னதியில் நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நான் மனதிலே ஒரு பெரும் மகிழ்வினை ஏற்கிறேன். மண்ணு ஜோதி ஆசிரமம் என்று சொல்லுகிற பொழுது திருநெல்வேலியிலே ஏறக்குறைய 1963ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு ஒரு 64 ஆண்டு காலமாக உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான கிளைகளோடு பல ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களோடு இது செயல்படுகின்ற இந்த ஸ்தாபனத்திற்கு இதற்குள் என்னையும் ஒருவனாக இணைத்துக் கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே மேலே எழுதியிருக்கிறீர்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! மனித குலம் முழுவதும் சரித்திரத்தில் நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மதங்களுக்கிடையிலே ஏற்பட்ட மோதல்களின் காரணமாக செத்தவர்களினுடைய எண்ணிக்கைகள் தான் உலக யுத்தத்தில் நடந்த சாவை காட்டிலும் கூடுதலாக இருக்கும். எனவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லுகிற பொழுது நாம் மக்களுக்கு சொல்லுகிற செய்தி, நீங்கள் வீட்டிலே இந்துவாக இருங்கள், நீங்கள் வீட்டிலே கிறிஸ்துவனாக இருங்கள், நீங்கள் வீட்டிலே இஸ்லாமியனாக இருங்கள், இன்னும் புத்த ஜெயின மதங்களை தொடர்ந்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வீட்டை விட்டு வெளியே வருகிற பொழுது, நாட்டுக்கு வருகிற பொழுது ஒரு நல்ல இந்தியனாக இருங்கள். எனவே கஷ்டம் வந்தால் கடவுளை நினை என்று சொல்லுவார்கள். நீங்கள் கஷ்டம் வந்தால் கடவுளை நினைப்பதல்ல, நீங்கள் எல்லா காலகட்டங்களிலும் கடவுளை நினையுங்கள். ஏதோ ஒரு உருவத்துக்குள்ளாக, ஒரு கோயிலுக்குள்ளாக, ஒரு ஆலயத்துக்குள்ளாக என்றல்ல, நம்மை சுற்றிலும் எங்கும் வியாபித்திருக்கிற இறைவன் இருக்கிறார். இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். எனவே நாம் தவறு செய்ய கூடாது, தவறு செய்ய மாட்டோம். ஒன்று கடவுள் என்கின்ற அந்த மகா சக்திக்கு பயப்பட வேண்டும், இல்லையே தன்னை சுற்றி இருக்கிற மக்கள் கேள்வி கேட்பார்களே என்ற அந்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அடுத்து வந்திருக்கிற பல்வேறு நூல்களும் மனிதனுடைய தேவைகளுக்குத்தான் ஏராளமான கருத்துக்கள் வைக்கப்பட்டது. திருக்குறளை ஆய்வு செய்த மாபெரும் அறிஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாமெல்லாம் கடைக்கோடியிலே நின்று கொண்டு சில குறள்களை மட்டும் படித்தவர்கள் தான். பைபிளை பற்றி தெளிவாக புரிந்தவர்களும் இங்கே இருக்கிறீர்கள். நாங்கள் ஆங்காங்கு சின்ன சின்ன கதைகளை சொல்லி குழந்தைகளை எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி கொண்டதுண்டு. அதே மாதிரி திருக்குறானிலும் கூட சில கதைகள் இருக்கிறது. எனவே திருக்குறள் ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், திருக்குரான் ஆகட்டும், இவற்றிலே எல்லாம் உள்ள சில கருத்துக்களில் மிகவும் குறைவான அளவு சிலவற்றை நான் எடுத்துச் சொல்லுகின்ற கடமையோடு அதை நிறைவேற்ற விரும்புகின்றேன். இறைவனை தேடுங்கள். எங்கே தேடுவது? ஆலயங்களிலே தேடலாமா? ஏறக்குறைய நம்முடைய திருக்குறளை பற்றி ஏராளமான பேர் ஏற்கனவே பல்வேறு வகையான பகுத்துணர்வு புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். 5ஆம் வகுப்பிலே இருந்து குழந்தைகளுக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. எனவே அன்பார்ந்த பெரியோர்களை, பக்தி என்பது என்ன? ஆன்மீகத்திற்குள்ளாக நுழைவதற்கு முன்பு பக்தி என்று சொன்னால் என்ன என்பதை நாம் கொஞ்சம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வள்ளுவன் எதை சொல்லுகிறான் பக்தி என்று? கடவுளை நீங்கள் கோயிலில் தேட வேண்டாம். ஒரு முறை ஔவையார் நெடுந்தூரம் நடந்து சென்று களைப்பாரி ஒரு சிவபெருமான் கோயிலிலே அமர்கிறார். அந்த கோயிலில் ஒரு திண்ணையிலே அமர்ந்து கொண்டு அந்த தூணிலே தலை சாய்த்து உறங்குகிறார். திடீரென்று அந்த கோயிலினுடைய ஒரு அர்ச்சகர் வந்து, அம்மா பாட்டி கொஞ்சம் எழுந்திருங்கள், என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கிறீர்களே என்று கேட்கிறார். என்னப்பா வேண்டும்? நீங்கள் காலை நெடுஞ்சான் தூரத்திலே நீட்டி இருக்கிறீர்கள். அங்கே சிவபெருமானுடைய சிலை இருக்கிறது. ஆண்டவனுடைய பார்வையில் படுகிற விதத்தில் உங்களுடைய கால்களை நீட்டி உட்கார்ந்து இருக்கிறீர்களே, இது என்ன நியாயம் என்று கேட்கிறார். ஆனால் பாட்டிக்கு கொஞ்சம் குசும்பு அதிகம்தான். அவர் சொல்லுகிறார், அப்பனே சிவபெருமான் அங்கே இருக்கிறார் என்றா சொல்லுகிறாய்? சரி, நீ சிவபெருமான் அந்த இறைவன் இல்லாத இடம் எது என்று சொல்லு, நான் அங்கே காலை நீட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். எங்கும் இருக்கிற இறைவன் எல்லா பக்கமும் இருக்கிறான். சிற்பங்களிலே, சிலைகளிலே, கோயில்களிலே மட்டுமல்ல, அங்கு இங்கு என்று எண்ணாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்றவன் தான் இறைவன். எனவே இறைவனை நீ தேடி கண்டுபிடிக்க முடியாது. எனவே எந்த பக்கமும் இறைவன் இருந்து கொண்டே இருக்கிறான் என்கின்ற அச்சம் நம்முடைய மனதிற்குள் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் வணக்கம். மாதம் பிறந்ததுன்னு வைங்களேன், டான்னு மனுஜோதி புத்தகம் வீட்டுக்கு வந்துடும்.
அந்த மாதம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதங்களை வச்சு தான் நம்ம கணக்கு வச்சுக்க முடியும். உண்மையாகவே மனுஜோதி ஆசிரமத்துக்கு இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு திருக்குறளும் ஆன்மீகம்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கும் என்னோட பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், இப்போது சரஸ்வதி பூஜை முடிஞ்சிருக்கும், அதில் நீங்கள் ஒரு குறள் பார்த்துருப்பீங்க, எண்ணென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்கும். எண்ணும் எழுத்துமே ரெண்டு கண்ணு போல் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் தமிழர்கள் வந்து நீங்கள் இப்போ இங்கிலீஷ்காரன்ட்ட எப்பப்போ எழுத்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், இங்கிலீஷ்காரன் சொல்ல ஒரு 1000 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்ட கேட்டிங்கன்னா வருஷத்தை வந்து சொல்லுவாங்க. ஆனால் தமிழர்கிட்ட போய் எப்போ உங்களுக்கு எழுத்தும் எண்ணும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அவன் கற்காலத்துக்கு போயிடுவான். தமிழர் வந்து எழுத்தை வந்து பாறையில் முதல்ல ஓவியமாக வடிக்கிறாங்க. தான் கண்ணில் படுற காட்சியை ஓவியமாக வடிக்கிறாங்க. அங்கே தான் எழுத்து தொடங்குது. அடுத்தது அது வந்து ஓவிய எழுத்துன்னு அதுக்கு பேர். அடுத்தது பார்த்திங்கன்னா கோடு போட்டு எழுதுகிறாங்க. வெறும் கோடு இருக்கும், இத்தனை கோடு எண்ணிக்கையை வச்சுருப்பாங்க. அது கோட்டு எழுத்து முறைன்னு ஒரு எழுத்து வச்சுருக்கான். ரெண்டாவது இப்போ சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குறியீட்டு எழுத்து அப்படின்னு ஒரு எழுத்து வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழி எழுத்துன்னு ஒரு எழுத்து வச்சுருப்பான் அடுத்த கட்டமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட்டெழுத்துன்னு எழுத்து வச்சுருப்பான். வட்டெழுத்தில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்களா, தெலுங்குக்காரங்க மலையாளத்துக்காரங்க எழுதியிருப்பாங்க, வட்டமாக இருக்கும், அப்படியே எழுத்து வச்சுருந்தோம். இப்போ நாம் எழுதுகிற எழுத்து சதுர எழுத்து. அப்படியே படிப்படியாக தமிழனோட எழுத்து அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. அது திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்பன்னு சொல்லியிருக்காரு. எந்த காலத்தில் தமிழை எழுத ஆரம்பித்தாங்கிறத வந்து அது கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு காலமாக இருக்குது. எல்லா மதங்களும் எல்லாமே அன்பை மட்டுமே போதிக்கிறது. எல்லாமே அன்பு தான் சொல்லுது. அன்பை மட்டுமே முன்மொழிகிறது. எங்கள் திருவள்ளுவரை போல் இந்த சிவத்தை போல் எந்த மதத்தை சென்றீங்களோ அன்பை காட்டுங்கள்னு தான் சொல்லுது. அன்பு மட்டுமே அனைத்துக்குமான தீர்வுன்னு சொல்லுது. எப்பவுமே அப்பப்போ மக்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போதெல்லாம் ஒரு இறை தூதர் இறை அருளாரை வந்து நம்ம காப்பாற்ற வருவாங்க. நம் மனசை வலிமைப்படுத்தவும் மனசை சரிப்படுத்தவும் வருவாங்க. சான்றோருக்கும் ஆன்றோருக்கும் இறைவன் வேண்டியதில்லை. ஆனால் எளிமையான மக்கள் சராசரியான வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு கட்டாயம் இறைவன் வேணும். அப்படி ஒரு இறைவனாக தோணுதான் ஹரிகிருஷ்ணா அழகாக வந்து நமக்கான நூல்களை எழுதி நமக்கான பாடலை எழுதி இன்னைக்கு காலைல பாட்டு பாடினாங்க. அப்படியே மனசுக்குள்ளே போய் உட்காந்துச்சு. ஒரு அம்மா கை தட்டினதில் இன்னும் மனசுக்குள்ளே அந்த காதில் கேட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக பாடல் எழுதி நமக்காக நீங்கள் இருக்கிறாங்க, நான் உங்களுக்காக இருக்கிறேன்னு சொல்லி அப்பப்போ தோன்ற அருளாளரை அவர்களை இந்த நேரத்தில் நினைந்து அவரை வந்து மாதம் நினைக்க வச்சுருவார். அந்த புத்தகம் மாதத்தில் எங்கள் வீட்டுக்கு வரப்பெல்லாம் நான் அவர் நினைப்பேன். பகவான் ஸ்ரீ லயரிகிருஷ்ணாவின் அருளால் எங்கள் மனுஜோதி ஆசிரமம் வெளியிடும் ஆன்மீக பார்வையில் திருக்குறள் ஓசை 1 என்ற நூல் இப்பொழுது வெளியிடப்பட இருக்கிறது.
திருக்குறள் எனும் இந்த நூல் இன்றைய விழாவில் வெளியீடாகிறது என்பது மட்டுமல்ல, இதே நூல் மலேசியாவிலும் தமிழ்நாட்டில் உள்ள குறிப்பாக சேலம், திருச்சி, விழுப்புரம், திருநெல்வேலி போன்ற அநேக மாவட்டங்களிலும் இதே நாளில் வெளியிடப்பட இருக்கிறது. அதேபோல் இந்த ஆன்மீக சிந்தனையை பரப்பும் நோக்கில் கன்னடத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாகாணங்களில் அமிர்த மஞ்சரி என்ற நூல் வெளியிடப்பட இருக்கிறது. இவை மட்டுமல்ல, இந்தியாவின் பல பகுதிகளிலும் உலகின் பல நாடுகளிலும் எங்கள் மனுஜோதி ஆசிரமத்தின் இந்த ஆன்மீக பணி பரவிக்கொண்டே இருக்கிறது. இதுவே நமது கலாச்சாரம், இலக்கியம், ஆன்மீக பாரம்பரியம் எல்லைகளை கடந்து உலகம் முழுவதும் ஒலிக்கின்றதற்கான சான்றாகும். ஒரு திருக்குறள் உண்டு, திணைத்துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் செய்யும் திணையளவு நன்மை கூட அதனால் பயன் பெறும் நன்றி உள்ளவர்கள் அதை பனையின் அளவாக கருதுவார். எப்படி அந்த திணையளவு நன்மை கூட நன்றி உணர்ந்தவர்களுக்கு பனையளவு நன்மையாக தெரிகிறதோ, அதே போல நாங்கள் இன்று வெளியிடும் இந்த ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற புத்தகம் தோற்றத்திற்கு சிறியதாக இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் திருக்குறள் சொல்வது போல இந்த சிறிய புத்தகத்தின் பனையளவு பயனையும் அதன் அறிவையும் உணர்ந்தவர்களே. உள்ளியது எய்தல் எளிதுமன் மட்டும்தான் உள்ளியது உள்ளப்பெறின் என்ற திருவள்ளுவரின் வாய்மொழி. மனு ஜோதி என்று குறிப்பிடுகின்ற போது ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற நூலை மிக சிறப்பாக சிறிய அளவில், கையடக்க அளவில் அளித்திருக்கின்றார்கள். அதை தொகுத்து அளித்த அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித பிறப்பு என்பது ஒரு உயர்ந்த பிறப்பு. இந்த மனித பிறப்பில் நாம் எத்தனையோ செயல்பாடுகள், வினைகளை ஆற்றிக்கொண்டு நான் தான் உயர்ந்தவன் என்று போட்டிக்கொண்டு நாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடைசியில், இறுதியில் எங்கே செல்கின்றோம் என்பதை நாம் நினைந்து பார்க்க வேண்டும். திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்று அமைத்திருக்கின்றார். ஆனால் அதில் கடவுள் என்ற சொல் திருக்குறளில் இடம்பெறவில்லை, எங்குமே இல்லை. 1330 குறட்பாக்களிலும் கடவுள் என்ற சொல் இடம்பெறவில்லை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குறளுக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி வேள்வி முதற்றே உலகு என்று குறிப்பிட்டால் நல்லதொரு சிறப்பு தான். இந்த வேள்வி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்களே, அந்த வேள்வியில் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் கடவுளுக்கு அர்ப்பணிப்பதாக கூறி வேள்விகள் செய்கின்ற போது பசுவினுடைய இரத்தத்தையும் அதனுடைய மாமிசத்தையும், குதிரையினுடைய இரத்தத்தையும் மாமிசத்தையும் நெய்யையும் வார்த்து ஊற்றி அதன் வழி வேள்வி நடத்தி அதனை உணவாக உண்டார்கள். இதுதான் 1000 வேள்விகள் செய்வதை விட திருவள்ளுவர் கூறுகின்றார். 1000 வேள்விகள் செய்வதை விட நீ அறம் செய். முதலிலே குழந்தைகளுக்கு, தாய்மார்களுக்கு கற்றுக் கொடுப்பது, முதலில் குழந்தைகளுக்கு இதை தொடாதே, இதை செய்யாதே, இதை பண்ணாதே, அப்படி போகாதே, இப்படி பண்ணாதே என்று அறத்தைத்தான் கற்றுக் கொடுக்கின்றார்கள் முதலில். அதன் பிறகு அறிவை வளர்க்கின்றார்கள், அதன் பிறகு அன்பை வளர்க்கின்றார்கள், அதன் பிறகு அருள் வந்து சேரும். அறம், அறிவு, அன்பு, அருள், இந்த 4ம் எவன் இடத்தில் இருக்கின்றதோ, எவன் இடத்தில் சேர்கின்றதோ அவன் தெய்வம்.